ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சட்டன் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோடு ஒரே ஒரு க்ரீன் சில்லியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, இது எல்லாமே இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நம்ம பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்துடலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த வெங்காயத்துலலாம் உப்பு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு எந்த வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கடலை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணால் மட்டும்தான் ஆட் பண்ணணும். நான் இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸில் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி போண்டா பதத்துக்கு எடுத்து வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட ஈஸியான ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் செம்மையாக ரெடி ஆயிருங்க. நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிரும். ஸோ உள்ள மாவு வேகாது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு டீ போடுற டைமில் இந்த போண்டாவை நம்ம ஈஸியாக செய்திடலாம். பசங்க திடீர்னு ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த போண்டாவெல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போண்டா நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.